ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்று டே 4ல பேப்பர் வேஷன் கேம்ப்ல என்ன நடந்துச்சு, சென்டம்ஸ் இருக்கா இல்லையா, ஃபெயிலியர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் நான் போன சென்டரில் என்ன நடந்துச்சு, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் உள்ள சென்டரில் என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. இந்த 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதே போல் 4 லட்சம் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நேற்று வீடியோவில் டே 3 பற்றி நான் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் டே 4ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று அதே போல் தான் மார்னிங் 9:30 ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 12 பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. ஆஃப்டர்நூன் அதே போல் 12 பேப்பர்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நேற்று எனக்கு வந்த 24 பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சென்டம் அப்படின்னு யாருமே கிடையாது. பட் ஒரு பையன் வந்து 89, அதாவது 90க்கு 89 வாங்கியிருந்தான். ஒரே ஒரு 1 வேர்டு மட்டும் தப்பு இருந்துச்சு. ஸோ அந்த 1 வேர்டு மட்டும் அவன் கரெக்டாக எழுதினான்னா கண்டிப்பாக வந்து சென்டம் வாங்கியிருக்கலாம். 1 வேர்டு தப்பு அப்படிங்கிறப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து மார்க் வந்து குறைச்சி தான் ஆகணும். அதனால வந்து வேற வழி இல்லாமல் 89 மார்க் வந்து நம்ம போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் நேற்று வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சென்டம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிப்பு திரும்பி செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லைன்னா தான் அந்த சென்டம் இருக்கும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சென்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சென்டம் போடும்பொழுது எல்லா டீச்சர்ஸுமே வந்து இனிமேல் அதை பார்த்து தான் போடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதினா மட்டும் தான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சென்டம் கிடைக்கும். இப்போ நான் போன சென்டரில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன், அதாவது மேக்ஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ண மற்ற டீச்சர்ஸ் நான் கேட்கும்பொழுது நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து சென்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரிமைனிங் எல்லாருமே வந்து நேற்று நிறைய பேர் வந்து 85 பேர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர், எனக்கு தெரிஞ்சு 7-8 பேர் சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு டீம்லையும் வந்து ஒருத்தர் 2 ஆள் ஃபெயில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் ஏன் வருது அப்படின்னா 1 வேர்டு கூட கரெக்டாக எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் வந்து வரத்தான் செய்யும். வழியே கிடையாது. 1 வேர்டு எல்லாமே தப்பாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ஃபெயிலாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வருவோம். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஃபெயில் கிடையாது அப்படிங்கிறது சொன்னாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 70க்கு எபோவ் 25 தான் எடுத்திருக்காங்க. அதே போல் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68, 69 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பட் 70க்கு 70 வந்து யாருமே வாங்கலை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு யாரும் வாங்கலை. அந்த கால்குலேஷனில் வந்து மிஸ்டேக் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து கொஞ்சம், அதாவது ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் மார்க் வந்து வரல அப்படிமா சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நான் அந்த கவுண்டிங் நான் சொல்ல விரும்பல. பட் பார்த்தீங்கன்னா மார்க்கும் பார்த்தீங்கன்னா எபோவ் 65 வந்து யாருமே வந்து வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. 65 பிலோ தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, சுவாலஜியை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு மார்க் வந்து வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து சிஎஸ் அண்ட் சிஏ, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்படவே தேவையில்லை. இது வரைக்கும் இந்த 2 சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு எதுவுமே வரவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4 நாள் கேம்ப் முடிஞ்சிருக்கு. இந்த 4 நாள் கேம்ப்லேயுமே வந்து சிஎஸ்சிஏல வந்து ஃபெயிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. அதே போல சிஎஸ்சிஏ பொறுத்தளவுக்கு சென்டமும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பாக சிஏல பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கும் கொடுத்துருக்கிறதுனால மார்க் வந்து எல்லாருமே வந்து நல்லா வாங்கியிருக்காங்க. அதாவது 70க்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து எபோவ் 40 தான் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால சிஏ பொறுத்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் பார்ப்போம். தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு பசங்க வந்து மேக்ஸிமம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நிறைய விட்டுருக்காங்க. இப்போ ஒரு மிஸ்டேக் விட்டாங்க அப்படின்னா மார்க் குறைப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினில் வந்து 4-5 மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு மார்க் கிடைக்காம போயிடும். அதனால வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும் தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு. அதே சமயம் ஒரு சிலர் வந்து நல்லாவும் எழுதியிருக்காங்க. பட் தமிழ் இங்கிலீஷ்லையும் அதே போல் பார்த்தீங்கன்னா சென்டம் யாருமே கிடையாது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் குரூப் பார்ப்போம். ஸோ ஆர்ட்ஸ் குரூப்பில் காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு பிலோ 85 தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 85 எபோவ் வந்து நேற்று கேம்பில் வந்து நான் கேட்டதுக்கு 85 எபோவ் வந்து யாருமே வாங்கலை. பிலோ 85 தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் பிஸ்னஸ் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இதுவும் கிடையாது. எக்கனாமிக்ஸ், காமர்ஸை பொறுத்தளவுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் யாருமே கிடையாது. பட் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எழுதினாலே போதும் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால் அதுக்கு நீங்கள் வந்து யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க் தான்.
பட் அது வந்து ஹையஸ்ட் மார்க் அப்படி சொல்ல முடியாது. பட் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, ஆவரேஜாக வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பக்கத்தில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம கேட்ட அளவுக்கு, ஸோ அதில் வந்து ஒரு சில எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட விசாரிச்ச அளவுக்கு ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் வேலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒன்றுமே எழுதலை அப்படின்னா வந்து யாருமே எந்த டீச்சர்ஸ் தான் நீங்கள் ஒன்றுமே எழுதலைன்னா மார்க் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும், குறிப்பாக 1 வேர்டு கரெக்டாக எழுதியிருக்கணும். அதே போல் ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் அந்த சென்டரில் என்ன சொன்னாங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து மேக்ஸிமம் இதோட கம்மியாக தான் இருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் டோட்டலாக. அதாவது ஒரு நாள் சொல்கிறேன், நேற்று டே 4ல மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தான் வாங்கியிருக்காங்க. சிஎஸ்சிஏல மட்டும் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அதே இங்கே என்ன நடந்துச்சோ அதை தான் அங்கேயும் சொன்னாங்க. அதே போல் மேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு 20க்கு மேலே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 20 கீழே வந்துச்சு, நீங்கள் வந்து 1 வேர்டு கூட கரெக்டாக எழுதலை அப்படிங்கிற பொழுது மார்க் போட முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து ஃபெயில் மார்க் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சென்டர்லையும் சொன்னாங்க. இப்போ அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பை பற்றி நான் வந்து கேட்கல, அதாவது காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அதை பற்றி நான் கேட்கல. ஸோ இன்னைக்கு கேம்ப் நான் போகும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் அதை வந்து கேட்டு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து டே 5. ஸோ டே 5ல வந்து இன்னைக்கு வந்து 24 பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குது, இன்னைக்கு வந்து எத்தனை பேர் சென்டம் எடுக்க போகிறாங்க, எல்லாமே வந்து உங்களை விட திருத்திர எங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பேப்பர் கரெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 11, அந்த 2 மணி நேரம் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ 11:30 வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம் 3:30, 4 o'clock தான் முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் வந்து எப்போதும் கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட 10th முடிச்சுட்டு 11th வருவாங்க, ஸோ 11th முடிச்சுட்டு 12th வருவாங்க. ஸோ அந்த பசங்களையும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நம்ம சேனலோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ உங்களால் நம்ம சேனல் வந்து வளர போகுது. ஸோ நீங்கள் தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து முக்கியமான விஐபி அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து மேத்ஸ் எக்ஸாம் அப்போ சம் இஷ்யூஸ் வந்து ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.